வணக்கம் பிள்ளைகளே. நாங்கள் அந்த ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையை நாங்கள் உத்தரவாத விலையாக கருதி அதை நாங்கள் செயற்படுத்துகின்ற பொழுது எவ்வாறு இந்த உற்பத்தியாளனுடைய நன்மை எவ்வளவு தூரம் அதிகரிக்கின்றது என்பதனை நாங்கள் இங்காலை பார்க்கக்கூடியதாக இருக்கும் இன்றைய வகுப்பிலே. பாருங்கள் பிள்ளைகள், ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலையினை உத்தரவாத விலையாக கருதி உற்பத்தியாளனையும் பாதுகாத்து உற்பத்தியாளனுடைய வருமானத்தினையும் அதிகரிப்பதற்கு அரசாங்கம் பின்பற்றுகின்ற விலை ஆதரவு கொள்கை இரண்டு வடிவங்களை கொண்டதாக இருக்கிறது. அதாவது இங்கே இதுக்குள்ளே நாங்கள் பார்க்கின்ற பொழுது உத்தரவாத விலை என்ற அடிப்படையிலே நாங்கள் கருதி அந்த அடிப்படையிலே உற்பத்தியாளனுக்கு சந்தை விலை நியாயமற்றதாக இருப்பதனால் இந்த விலை குறைந்தபட்ச விலை, அந்த குறைந்தபட்ச விலையினை விதிக்கின்றது. அதன் அடிப்படையில் அதை உத்தரவாதப்படுத்திக் கொள்கின்றது, உறுதிப்படுத்திக் கொள்கின்றது. அந்த அடிப்படையிலே தான் உற்பத்தியாளன் பாதுகாக்கப்படுகின்றான், உற்பத்தியாளனுடைய வருமானங்களும் அதிகரிக்கின்றது. எனவே உற்பத்தியாளனையும் பாதுகாத்து உற்பத்தியாளனின் வருமானத்தினையும் அதிகரிப்பதற்காக அரசாங்கம் பின்பற்றுகின்ற ஆதரவு கொள்கை, விலை ஆதரவு கொள்கை என்ற அடிப்படையிலே முதலாவது நடவடிக்கை இந்த உத்தரவாத விலையை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான நடவடிக்கை அரசாங்கம் அந்த மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதுடனான ஆதரவு விலை கொள்கை. அரசாங்கம் அந்த மிகையினை கொள்வனவு செய்கின்றது. இது முதலாவது ஆதரவு விலை திட்டம் என்று சொல்றோம். இரண்டாவது பாருங்கள் பிள்ளைகள், இந்த உத்தரவாத விலை அல்லது குறைந்தபட்ச விலையினுடைய அதை உத்தரவாதப்படுத்தி உத்தரவாத விலைக்குனூடாக உற்பத்தியாளனுடைய வருமானத்தை அதிகரிப்பதற்கு இரண்டாவது நடவடிக்கையாக குறை நிரப்பு கொடுப்பனவு முறைமையுடனான விலை ஆதரவு கொள்கை, குறை நிரப்பு கொடுப்பனவு முறைமையுடனான விலை ஆதரவு கொள்கை என்ற இரண்டு வகைகளை நாங்கள் பார்க்கலாம். முதலாவது பாருங்க பிள்ளைகள், அரசாங்கம் மிகையினை கொள்வனவு செய்தல். இப்போ அரசாங்கம் அந்த மிகையினை கொள்வனவு செய்து அந்த ஆதரவு கொள்கையினூடாக உற்பத்தியாளனுடைய வருவாயை எவ்வாறு அதிகரித்துக் கொள்கிறது. பாருங்கள் பிள்ளைகள், அரசாங்கம் மிகையினை கொள்வனவு செய்வதுடனான ஆதரவு விலை கொள்கை என்பது அரசினால் நிர்ணயிக்கப்பட்ட ஆக குறைந்த விலையின் கீழ் உற்பத்தியாளன் சந்தைக்கு நிரம்பல் செய்கின்ற மொத்த பண்ட தொகையில் ஆக குறைந்த விலையின் கீழ் நுகர்வோன் கொள்வனவு செய்த தொகையளவு போக எஞ்சிய மிகை நிரம்பல் அளவினை அரசாங்கம் கொள்வனவு செய்வதாகும். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரைவிலை ஏற்கனவே காட்டியிருந்தோம். 60 ரூபாய் விலை குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலையில 200 அலகுகளை நுகர்வோர் கொள்வனவு செய்வர் எனவும் 600 அலகுகள் நிரம்பல் செய்ய உற்பத்தியாளன் ஆயத்தமாக உள்ளான் எனவும் பார்த்தோம். இவற்றிலே பாருங்கள், அந்த உற்பத்தியாளன் சந்தைக்கு நிரம்பல் செய்கின்ற மொத்த பண்ட தொகை என்பது, அந்த மொத்த பண்ட தொகை என்பது முன்னர் நாங்கள் காட்டிய வரைவிலே 600 அலகுகளாக இருக்கும். ஆனால் ஆக குறைந்த விலையின் கீழ் நுகர்வோர் கொள்வனவு செய்த தொகையளவு என்பது அந்த 200 அலகுகளாக இருக்கும். எனவே அந்த 600 அலகுகளில் நுகர்வோர் கொள்வனவு செய்த தொகையளவு போக எஞ்சிய மிகை நிரம்பல் 400 அலகுகள் காணப்படும். 600 அலகுகளிலே 200 அலகுகள் கொள்வனவு செய்தது போக எஞ்சிய 400 அலகுகள் மிகை நிரம்பலாக இருக்கும். அந்த மிகை நிரம்பலை அரசாங்கம் கொள்வனவு செய்வதுதான் இந்த அரசாங்கம் மிகையினை கொள்வனவு செய்வதுடனான ஆதரவு விலை கொள்கை ஆகும். அப்ப அந்த மிகை நிரம்பலை அரசு கொள்வனவு செய்தல் என்ற விடயத்துக்கு வருகின்றோம்.
பாருங்கள் பிள்ளைகள், அதனை நாங்கள் வரைவினூடாக காட்டலாம். இப்போது பாருங்கள், நாங்கள் இங்கே குறித்திருக்கின்றோம். கேள்வி நிரம்பல் கோடுகளினால் சந்தை சமநிலை தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. 40 ரூபாய் சமநிலை விலை, 200 அலகுகள் சமநிலை தொகையாக காட்டப்படுகிறது. இந்த இடத்திலே நாங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த ஆரம்ப நுகர்வோர் மிகையை நீங்கள் பார்க்கலாம். ABC ஆரம்ப நுகர்வோர் மிகையாகவும், DE ஆரம்ப உற்பத்தியாளர் மிகையாகவும், ABCDE பரப்பு ஆரம்ப பொருளாதார மிகையாகவும் இருக்கும். இந்த வரைபிலே பாருங்கள் பிள்ளைகள், 50 ரூபாய் விலை அந்த இழிவு விலை, ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை. அதை அரசாங்கம் உத்தரவாதப்படுத்துகிறது. அதாவது 50 ரூபாய் விலை உற்பத்தியாளனுக்கு கிடைக்கும் என்று உறுதிப்படுத்துகிறது. பாருங்கள், 50 ரூபாய் விலையிலே நுகரப்படுகின்ற அளவு 100 அலகுகளாக இருக்கிறது. 50 ரூபாய் உத்தரவாத விலை கட்டுப்பாட்டு விலையிலே 100 அலகுகள் நுகர்வு செய்யப்படுகிறது. கேள்விக்கோட்டிலே வெட்டி செல்லும் புள்ளி. இப்ப கேள்விக்கோட்டிலே வெட்டுறது 50 ரூபாய் விலை என்றால் 100 அலகுகளை மட்டும்தான் உற்பத்தியாளர் மன்னிக்க வேண்டும், நுகர்வோர் கொள்வனவு செய்கிறார். 50 ரூபாய் விலையில் நுகர்வோர் கொள்வனவு செய்யும் அளவு 100. ஆனால் 50 ரூபாய் விலையில் உற்பத்தி செய்யப்படும் அளவு 300 அலகுகளாகும். 50 ரூபாய் விலையிலே நிரம்பல் கோட்டை வெட்டும் புள்ளியில் 300 அலகுகள் காட்டப்படுகின்றன. எனவே 50 ரூபாய் விலை குறைந்தபட்ச விலையிலே உற்பத்தியாளர் 300 அலகுகளை விற்பனை செய்ய தயார். எனவே இங்கே ஏற்படுகின்ற மிகை நிரம்பல் அளவு 300 சய. அப்ப இதிலே நாங்கள் பார்க்கலாம், இவ்வளவு மிகை நிரம்பல் அளவாக இருக்கும். 300 சய 100, 200 அலகுகள் மிகை நிரம்பல். அப்ப இந்த 200 அலகுகளையும் 50 ரூபாய் கட்டுப்பாட்டு விலையிலே அரசு கொள்வனவு செய்கின்றது. அவ்வாறு அரசு கொள்வனவு செய்கின்ற பொழுது அந்த 50 ரூபாய் தர 200 அலகுகள் அரசாங்கத்தின் கொள்வனவு செலவாக அமையும். 50 தர 200 அலகுகள் அரசாங்கத்தின் கொள்வனவு செலவு. அந்த கொள்வனவு செலவு உற்பத்தியாளர்களுக்கு வருவாய். அதே போல 50 ரூபாய் விலையில் 100 அலகுகள் சந்தையிலே நுகரப்படுகின்றன. எனவே 50 தர 100 என்ற அந்த பெருமானம் உற்பத்தியாளர்களுக்கு வருமானம். எனவே மொத்தமாக பார்த்தீர்களாக இருந்தால் 300 அலகுகளும் நுகர்வோர்களாலும் அரசினாலும் கொள்வனவு செய்யப்படுகின்றது. எனவே 50 தர 300 அலகுகள் 15,000 ரூபாவினையும் உற்பத்தியாளர் வருமானமாக பெறுவர். இங்கே நுகர்வோரிடமிருந்து 5,000 ரூபாவினையும் உற்பத்தியாளர்கள் அரசாங்கத்திடமிருந்து உற்பத்தியாளர்கள் 10,000 ரூபாவினையும் வருமானமாக பெறுகின்ற பொழுது உற்பத்தியாளர்களுக்கு மொத்தமாக 15,000 ரூபாய் வருமானமாக கிடைக்கின்றது. இப்போது பாருங்கள், இந்த விடயத்திலே நாங்கள் மொத்த வருமானம் 15,000, 50 தர 300. நுகர்வோன் செலவு 50 தர 100. அரசாங்க கொள்வனவு செலவு 50 தர 200. இதை நாங்கள் பார்க்கலாம், தொடர்ந்து பார்ப்போம். பாருங்கள் பிள்ளைகள், அரசினுடைய அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னராக, அதாவது ஆரம்ப சமநிலை விலையிலே நுகர்வோர் மிகை ABC என்று குறிப்பிட்டோம். அந்த ABCயினுடைய பெருமானம், அந்த முக்கோண பரப்பினுடைய பெறுமதி 2,000 ரூபாவாகவும், அதே போல ஆரம்ப உற்பத்தியாளனுடைய பெறுமதி DE பரப்பு 2,000 ரூபாவாகவும் காணப்படுகிறது. பிள்ளைகளே, உங்களுக்கு நுகர்வோர் மிகை இப்ப கணிக்க தெரியும். ஆகவே ABCயினுடைய நுகர்வோர் மிகை நாங்கள் கணிக்கிற போது ஆக குறைந்த கட்டுப்பாட்டு விலை 60, சமநிலை விலை 40, தர சமநிலை அளவு 200 கீழ் 2, அதன் பெருமானம் 2,000 ரூபாவாகும்.
அதே போல பிள்ளைகள் பாருங்கள், உற்பத்தியாளர் மிகை ஆரம்பத்திலே கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னராக டிஇ பரப்பாக சமநிலை விலை 40, ஆக குறைந்த நிரம்பல் விலை 20, சமநிலை அளவு 200. எனவே 40/20 தர 200 கீழ் 2. அதனுடைய பெருமானம் இங்கே காட்டப்பட்டிருக்கின்றது 2000 ரூபாவாகும். எனவே நுகர்வோர் மிகையினதும் உற்பத்தியாளர் மிகையினதும் கூட்டுத்தொகை பொருளாதார மிகையாக இருக்க வேண்டும். உற்பத்தியாளர் மிகை, நுகர்வோர் மிகை என்பவற்றினுடைய பெருமானம் பொருளாதார மிகையாக இருக்க வேண்டும். நாங்கள் அதை அடுத்த இதிலே பார்ப்போம். இப்ப பாருங்கள் பிள்ளைகள், குறைந்த பட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் நுகர்வோர் மிகை, குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் நுகர்வோர் மிகை ABC. இப்போது குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் நுகர்வோர் மிகை A பரப்பாக இருக்கிறது. வரைவிலே காட்டப்பட்ட A பரப்பு. எனவே BC இழக்கப்படுவதாக இருக்கு. BC இழக்கப்படுவதாக இருக்கிறது. இங்கே A பரப்பு 60/50. பாருங்கள் பிள்ளைகள், வரைவிலே 50 ரூபாய் விலை கட்டுப்பாட்டு விலை இந்த வரைவை பொறுத்தவரை. எனவே ஏ பரப்பின் பெறுமதியை நாங்கள் பார்க்கின்ற பொழுது 60/50 தர 100. எனவே இதன் பெறுமதியை நாங்கள் பார்ப்போமாக இருந்தால், இப்போது 60/50 10, 100ஐ நாங்கள் 2ஆல் வெட்டினால் 50. எனவே 10 தர 50 அதன் பெருமானம் 500 ரூபாவாக காணப்படும். 500 ரூபாவாக காணப்படுகிறது. அதனுடைய பெருமானம் 500 ரூபாவாகும். அப்ப குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் நுகர்வோர் மிகை 500 ரூபாய். பாருங்கள் பிள்ளைகள், கட்டுப்பாட்டு விலையில் நுகர்வோன் 100 அலகுகளை கொள்வனவு செய்தால் நுகர்வோன் செலவு 50 தர 100 5000 ரூபாவாகும். நாங்கள் முதலில் குறிப்பிட்டிருந்தோம். அதாவது நுகர்வோன் செலவு இப்போது 5000. இங்கு நுகர்வோன் கொள்வனவு செய்தது போக எஞ்சிய 200 அலகுகளையும், அதாவது 300/100 அந்த மிகை நிரம்பல் எஞ்சிய 200 அலகுகளையும் அரசாங்கம் கொள்வனவு செய்வதால் அரசாங்க கொள்வனவு செலவு 50 தர 200, அதன் பெறுமதி 10,000 ரூபாவாக காணப்படும். எனவே பாருங்கள் பிள்ளைகள், நுகர்வோன் கொள்வனவு செய்த பெறுமதி 5000 ரூபாய், அரசாங்க கொள்வனவு செலவு 10,000 ரூபாய். எனவே உற்பத்தியாளர் மொத்த வருமானம் 15,000 ரூபாய். உற்பத்தியாளர்கள் 15,000 ரூபாவை வருமானமாக பெறுவர். இப்போ பாருங்கள், நாங்கள் அதனை இந்த பரப்பினூடாக காட்டலாம். கட்டுப்பாட்டு விலையின் பின்னர் வரைவில் நுகர்வோன் செலவினை குறிக்கும் பரப்பு. கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் வரைவிலே நுகர்வோன் செலவினை குறிக்கும் பரப்பு BDF பரப்பா. அரசாங்க கொள்வனவு செலவினை குறிக்கும் பரப்பு CEGHKJ ஆக இருப்பார். எனவே உற்பத்தியாளர் வருமான பரப்பு இரண்டையும் கூட்டிய பெருமானமாக இருக்கும். எழுத்துக்களை நாங்கள் ஓர்டர்லி குறிப்பிட்டிருக்கின்றோம். எனவே மாறி வந்தாலும் அந்த நுகர்வோன் செலவு பரப்பும் உற்பத்தியாளர் அரசாங்கத்திடமிருந்து அரசு கொள்வனவு செய்வதால் பெறக்கூடிய அந்த வருமான பரப்பும் கூட்டப்பட்டு மொத்த வருமான பரப்பு காட்டப்பட்டிருக்கிறது. உற்பத்தியாளர் 300 அலகுகளை நிரம்பல் செய்யும் போது அவர்களுடைய மாறும் செலவை நாங்கள் FGHK பரப்பாக காட்டலாம். எனவே உற்பத்தியாளர் மிகையினை நாங்கள் பார்க்கின்றோம்.
BCD AE பரப்பாக இருக்கு. பாருங்கள் வரைவிலே நாங்கள் ஒருக்கா பார்க்கலாம். பாருங்க பிள்ளைகள், வரைவிலே இந்த நுகர்வோர் மிகையை குறிக்கிற பரப்பு A என்று சொல்லிவிட்டோம். இப்போது நுகர்வோர் செலவு BDF என்று நாங்கள் குறிப்பிட்டு காட்டினோம். இந்த வரைவிலே பாருங்கள் 50 தரும். அதே போல இங்கே CEGHAK என்ற பரப்பு அரசாங்க கொள்வனவு செலவை காட்டுகின்ற பரப்பு. எனவே இரண்டையும் கூட்டிய மொத்த பரப்பு 15,000 குறிக்கிற பரப்பு BCDEFGHAK பரப்பாக அமையும் என்று காட்டியிருந்தோம். இப்போ பாருங்கள் பிள்ளைகள், இந்த மொத்த வருமானம் 50 தர 300 அலகுகள் அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, உற்பத்தியாளர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது, இப்போ இதுல நாங்கள் 300 அலகுகள் சந்தை பரிமாற்றம் இடம்பெறுகிறது என எடுத்துக்கொள்ளலாம். அதாவது 300 அலகுகளை 50 ரூபாய் விலையிலே விற்பனையாளன் விற்பனை செய்ய தயார். உற்பத்தியாளன் நிரம்பல் செய்கின்றார். அந்த நிரம்பல் செய்யப்படும் 300 அலகுகளும் இங்கே கொள்வனவு செய்யப்படுகிறது. எனவே கொள்வனவு தொகை அதே போல நிரம்பல் தொகை இரண்டும் சமனடைகின்றது. சந்தை பரிமாற்றம் 300 அலகு. இந்த 300 அலகுகளை சந்தை பரிமாற்றத்திலே கொள்வனவு நுகர்வோர் 100ஐயும் அரசாங்கம் 200 அலகுகளையும் கொள்வனவு செய்வதன் மூலம் மொத்த 300 அலகுகளும் கொள்வனவு செய்யப்படுவதாக காட்டப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், இந்த 300 அலகுகளை நிரம்பல் செய்கின்ற பொழுது அந்த நிரம்பலாளனுடைய அந்த பெற தயாராக உள்ள பணாளர், அதாவது உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் எப்படி குறிப்பிடுகின்றோம்? உற்பத்தியாளன் எல்லை செலவு விலை அடிப்படையிலே, எல்லை செலவு அடிப்படையிலே உற்பத்தியாளன் பெற தயாரான மொத்த பண அளவு, அதாவது உற்பத்தியாளன் பெற தயாரான விலை, அதற்கும் உற்பத்தியாளன் சந்தையிலே பெற்ற விலைக்கும் இடையிலான வேறுபாடு உற்பத்தியாளர் மிகை. அந்த வரைவிலே பாருங்கள், 50 ரூபாய் விலைப்படி 300 அலகுகளையும் அவன் சந்தையிலே நிரம்பல் செய்ய வாய்ப்பு இருக்கிறது. ஒன்று நுகர்வோராலும் அரசாங்கத்தாலும் கொள்வனவு செய்ய வாய்ப்பு இருக்கிறது. எனவே அந்த 300 அலகுகளால் விற்பனை செய்வதனால் உற்பத்தியாளன் பெற்ற விலை, அதாவது மொத்த வருவாய் 50 தர 3000 BCDEFGHAK பரப்பென்று நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். இந்த நிலையிலே அந்த 300 அலகுகளையும் அவன் பெற தயாரான பண அளவை குறிப்பதுதான் TBC என்று குறிப்பிட்டிருந்தோம். எனவே 300 அலகுகளையும் அவன் நிரம்பல் செய்கின்ற பொழுது உற்பத்தியாளனுக்கு ஏற்படுகின்ற TBC மொத்த மாறும் செலவு இந்த FGHK பரப்பால் காட்டப்படுகிறது. பாருங்கள், வரைவிலே FGH பரப்பால், FGHK பரப்பால் காட்டப்படுகிறது. FGHK பரப்பால் அந்த உற்பத்தியாளனுடைய மொத்த மாறும் செலவு காட்டப்படும். ஆக இந்த 50 தர 300 ஆகிய BCDEFGHAK பரப்பாகிய மொத்த வருமானத்திலிருந்து உற்பத்தியாளரது மொத்த மாறும் செலவாகிய FGHK பரப்பை கழித்து பெறப்படுகின்ற பெறுமதி உற்பத்தியாளர் மிகை. வரைவிலே பாருங்கள், BCDEJ பரப்பா BCDEJ பரப்பாக அது அமைகிறது. ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை DE, இப்போது உற்பத்தியாளர் மிகை BCDEJ. எனவே BCJ பரப்பினால் உற்பத்தியாளர் மிகை அதிகரித்து காணப்படுகிறது. பாருங்கள் பிள்ளைகள், அப்ப உற்பத்தியாளர் மிகை அதிகரிக்கின்றது. அதைத்தான் இங்கே காட்டி இருக்கின்றோம். உற்பத்தியாளருடைய வருமான பரப்பு BCDEFGHK
ஏ பரப்பு. உற்பத்தியாளர் 300 அலகுகளை நிரம்பல் செய்கின்ற பொழுது அவருடைய மாறும் செலவு FGHK பரப்பு. எனவே நாங்கள் அந்த மொத்த வருமான பரப்பில் இருந்து மொத்த மாறும் செலவு பரப்பை கழிக்கின்ற பொழுது இங்கே வருமான பரப்பில் பிளஸ் ஆகியிருக்கிற F இங்கே கழிக்கின்ற பொழுது மைனஸ் ஆகிய F வெட்டுப்படும், G வெட்டுப்படும், H வெட்டுப்படும், K வெட்டுப்படும். அப்ப EG மன்னிக்கணும் FGHK இல்லாமல் சென்று. எனவே எஞ்சிய பரப்பு BCD EJ பரப்பு உற்பத்தியாளர் மிகை என்று நாங்கள் வரைவிலே இப்போது பார்த்தோம். எனவே அந்த உற்பத்தியாளர் மிகையை நாங்கள் கணிப்பிடுவதாக இருந்தால் BCJ பரப்பால் அதிகரித்த பெறுமதியோடு ஆரம்ப சமநிலையில் காணப்பட்ட அந்த DE பரப்பாகிய உற்பத்தியாளர் மிகையும் சேர்ந்து மொத்தமாக 4500 ரூபாவாக அமைகிறது. கட்டுப்பாட்டு விலை 50 ரூபாவில் இருந்து ஆக குறைந்த விலை 20 ரூபாவை கழித்து 300 அலகுகள் அவன் நிரம்பல் செய்கின்ற 300 அலகுகளை பெருக்கி 2ஆல் வகுப்பதன் மூலம் அந்த உற்பத்தியாளர் மிகையை காட்டலாம். எனவே இப்போ அதனுடைய பெருமானம் 4500 ரூபாவாக காணப்படும். எனவே உற்பத்தியாளர் மிகை 4500. எனவே கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் பொருளாதார மிகையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உற்பத்தியாளர் மிகை ஏ பரப்பும், அதாவது நுகர்வோர் மிகை ஏ பரப்பும், உற்பத்தியாளர் மிகையாகிய BCDE பரப்பும் கூட்டப்படுகிறது. உற்பத்தியாளர் மிகை BCDEJ பரப்பு 4500 ரூபாய் இப்போது பார்த்தோம். அதற்கு முன்னதாக நுகர்வோர் மிகை ஏ பரப்பாக இருக்கும் என்று அதன் பெருமானம் 500 என்று பார்த்தோம். எனவே நுகர்வோர் மிகை ஏ இனதும் உற்பத்தியாளர் மிகை BCDEJ இனதும் கூட்டுத்தொகை 500 ரூபாய் 5000 ரூபாவாக இருக்கும். 500 சக 4500 மொத்தமாக 5000 ரூபாய் கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னரான பொருளாதார மிகை. இதிலே பாருங்கள், இந்த கட்டுப்பாட்டு விலையை அரசாங்கம் உத்தரவாதப்படுத்தியமையால் கொள்வனவு செய்து உத்தரவாதப்படுத்தியமையால் உற்பத்தியாளர் மிகை 4500 அதிகரித்துள்ளது. இங்கே பொருளாதார மிகை 5000 இருக்கிறது. ஆரம்ப பொருளாதார மிகையை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால் அது 4000 இருந்திருக்கும். வரைவிலே ABC நீங்கள் வரைவை நன்கு அவதானித்துக் கொள்ளுங்கள். வரைவிலே ABC ஆரம்ப நுகர்வோர் மிகை, அதே போல DE ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை. ஆரம்ப நுகர்வோர் மிகை பெறுமதி 2000, ஆரம்ப உற்பத்தியாளர் மிகை பெறுமதி 2000, இரண்டையும் கூட்டிய ஆரம்ப பொருளாதார மிகை 4000. இப்போது கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் பொருளாதார மிகை 5000. எனவே அந்த குறைந்தபட்ச கட்டுப்பாட்டு விலை உற்பத்தியாளர் நன்மை கருதி விதிக்கப்படுவதனால் உற்பத்தியாளருடைய மிகை அதிகரித்துள்ளது, பொருளாதார மிகையும் அதிகரித்துள்ளது. அதை நாங்கள் முதலில் பார்த்துக் கொள்கிறோம். அடுத்து பாருங்கள் பிள்ளைகள், இந்த கொள்வனவு செய்யப்படுகின்ற நிலையில் அரசாங்கம் குறைந்தபட்ச விலையை உத்தரவாதப்படுத்துவதற்காக அந்த கொள்வனவு திட்டத்தை கொள்வனவு செய்கிறதை மேற்கொள்கின்ற போது பொருளாதார மிகை அதிகரித்துள்ளது. அரசாங்கம் ஏன் கொள்வனவு செய்கின்றது என்றால், அரசு கொள்வனவு செய்து அந்த தன்னுடைய இழப்பை ஏற்படுத்துவதன் மூலம் உற்பத்தியாளர் நன்மையை பெற வேண்டும் என்பதற்காக
அந்த வகையிலே இங்கே உற்பத்தியாளர் நன்மையை பெறுகிறார். அரசாங்கத்தினுடைய அந்த கொள்வனவு செலவாகிய அரச இழப்பில் உற்பத்தியாளருக்கு கிடைக்கின்ற நன்மை போக அந்த அரச இழப்பிலே எவருக்கும் சென்றடையாமல் காணக்கூடிய அரச இழப்பு சமூக நல இழப்பாக இருக்கிறது. அப்ப இங்கே பாருங்கள், இங்கே நாங்கள் நல இழப்பை பார்க்கின்ற பொழுது இங்கே உற்பத்தியாளர் மிகை அதிகரித்திருக்கிறார். உற்பத்தியாளர் மிகை அதிகரித்திருக்கிறது. ஆனால் நுகர்வோர் மிகை குறைந்திருக்கிறது. அப்ப இங்கே அதிகரிக்கப்படுகின்ற விடயம் உற்பத்தியாளர் மிகையினால்தான் பொருளாதார மிகை அதிகரிக்கிறது. அப்ப உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பில் இருந்து கட்டுப்பாட்டு விலையின் பின் பொருளாதார மிகை, அதாவது உற்பத்தியாளர் மிகை அதிகரித்திருக்கிறது. இந்த உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பு அந்த ஏற்கனவே நாங்கள் நுகர்வோர் மிகையிலே ஏற்பட்ட இழப்பு மற்றும் அரசுக்கு ஏற்பட்ட இழப்பு, இந்த ரெண்டையும் கூட்டி மொத்த இழப்பொன்று தோன்றி இருக்கிறது. அதே போல அதிகரிப்பும் ஏற்பட்டிருக்கிறது. அந்த அதிகரிப்பை விட அந்த இழப்பு எவ்வளவால் காட்டப்படுகிறது என்பதை நாங்கள் அளவிடுவதற்கு பிசிஜே பரப்பால் உற்பத்தியாளர் மிகை அதிகரித்திருக்கிறது. அதே நேரத்தில் பிசி பரப்பால் நுகர்வோர் மிகை இழக்கப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கால அரச செலவை நாங்கள் காட்டி CEGHKJ என்ற பரப்பு. அப்ப மொத்த இழப்பு அங்கே காட்டப்பட்டிருக்கிறது. இந்த மொத்த இழப்பில் இந்த உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பை நீக்கியது போக எஞ்சியது அந்த சமூக நல இழப்பு என கருதப்படுகிறது. பாருங்கள், பிசிஜேயிலிருந்து PCCEGHKJ என்பதை நாங்கள் கழித்தால் இந்த பி முன்னர் காட்டப்படுகின்ற உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பிலே இருக்கின்ற பிளஸ் பி அரச இழப்பிலே இருக்கின்ற அல்லது நுகர்வோர் மிகை இழப்பிலே இருக்கின்ற மைனஸ் பி ஒன்றை ஒன்று வெட்டுப்படும். அவ்வாறே சி பிளஸ் சி மைனஸ் ஜே பிளஸ் ஜே மைனஸ் வெட்டப்படும். இதில் ஒன்றை கவனியுங்க பிள்ளைகள், இதுல 2 சி இடம் பெற்றிருக்கிறது. அது ஏன் என்று நீங்கள் வினவலாம். ஒன்று, நுகர்வோர் மிகையில் ஏபிசியில் ஏ நுகர்வோர் மிகையாக கட்டுப்பாட்டு விலையின் பின் வருகின்ற போது நுகர்வோர் மிகை இழப்பாக பி சி இழக்கப்படும். அதே போல அரசாங்க இழப்பிலே அரசாங்க கொள்வனவு செலவினுள்ளே அந்த சி இடம் பெறுகிறது. எனவே நுகர்வோர் மிகையில் ஏற்பட்ட சியும் அந்த நுகர்வோர் மிகை இழப்பில் ஏற்பட்ட சியும் அரசாங்க கொள்வனவு செலவில் ஏற்பட்ட சியும் சேர்ந்து 2 சி வரப்பட்டு வந்திருக்கின்றன. நீங்கள் வரைவிலே அதனை அவதானிக்கலாம். அவ்வாறு வருகின்ற பொழுது தான் இந்த இழப்பு சமூக நல இழப்பு வரைவிலே அந்த எம் பரப்பாக காட்டப்படுகிறது. CEGHK பரப்பாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் வரைவிலே இருக்கா பார்க்கலாம். வரைவிலே பாருங்கள் பிள்ளைகள், இதில் ஏபிசியில் ஏ நுகர்வோர் மிகையாக அமைய பிசி இழக்கப்படுகிறது. அப்ப முதல் ஒரு நுகர்வோர் மிகையில் ஒரு சி இடம் வரும், பிசி இழக்கப்படும். இப்போ அரசாங்க செலவு ஒன்று இதுக்குள்ளே பிரேம் பண்ணப்பட்டிருக்கின்றது. இந்த அரசாங்க செலவுல CEGHKJ இருக்கிறது. இவற்றில் அப்ப நாங்கள் திருப்பி போடுகின்றோம், பிசி ஒரு இழப்பு, அரசாங்க கொள்வனவு செலவு ஒரு இழப்பாக,
CEGHKJ திரும்ப அதோடு சேருகிறது. எனவே BC CE GHKJ பரப்பு அந்த மொத்த இழப்பாக கருதப்படும். அந்த மொத்த இழப்பிலே இங்கே BCJ அதாவது நுகர்வோர் மிகை இழப்பு உற்பத்தியாளர்களுக்கு சென்றடைகிறது பிசி. அதே போல CEGHKJ பரப்பில் அரசாங்க செலவில் ஜே பரப்பு உற்பத்தியாளர்களிடம் வந்து சென்றடைகிறது. உற்பத்தியாளர்களிடம் அது வந்து செல்லும் என்பதனால் நாங்கள் இங்கே அந்த அரசாங்க கொள்வனவு செலவில் ஜே பரப்பு போக எஞ்சிய CEGHK ஆகிய எம் பரப்பு, எம் எழுத்தால் காட்டப்படக்கூடிய பரப்பு சமூக நல இழப்பாக மாற்றம் அடைகிறது. எனவே பிள்ளைகள், நீங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது நாங்கள் சமூக நல இழப்பை நாங்கள் எவ்வாறு காட்டலாம் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, நீங்கள் இங்கே உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பு என்பதிலிருந்து நுகர்வோர் மிகை இழப்புகளினதும் அரசாங்க கொள்வனவு செலவுகளினதும் கூட்டுத்தொகையாகிய மொத்த இழப்பை கழிக்கின்ற பொழுது அந்த எம் பரப்பாகிய CEGHK பரப்பு மைனஸாக, நம்ம எல்லாம் மைனஸ் சாயவாக இழப்பாக அது அமைகிறது. எனவே இங்கே நாங்கள் கொள்வனவு செய்கின்ற பொழுது அரசாங்கம் குறைந்தபட்ச விலையை உத்தரவாதப்படுத்தி அரசு கொள்வனவு செய்கின்ற பொழுது எவ்வாறு சமூக நல இழப்பு தோன்றும் என்பதனை நீங்கள் இங்கே பார்த்தீர்கள். அடுத்த பாருங்கள். நாங்கள் இப்போது அந்த சமூக நல இழப்பினை பிள்ளைகள் ஒரு அட்டவணைகளால காட்டலாம். விடயம் தரப்பட்டிருக்கின்றது நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை, அரசாங்க செலவு, கொள்வனவு செலவு. கட்டுப்பாட்டு விலைக்கு முன் நுகர்வோர் மிகை எப்படி இருக்கும், உற்பத்தியாளர் மிகை எப்படி இருக்கும், கட்டுப்பாட்டு விலைக்கு பின் கொள்வனவின் போது, கட்டுப்பாட்டு விலைக்கு பிறகு அரசாங்க கொள்வனவின் போது எப்படி இருக்கும். எனவே ஆரம்பத்துக்கும் கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் இவ்வாறு மாற்றம் இருக்கும் என்பதை நாங்கள் இங்கே காட்டியிருக்கின்றோம். பாருங்கள் பிள்ளைகள், கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் நுகர்வோர் மிகை ABC ஆக இருக்கிறது. அதனுடைய பெருமானம் 2000 ரூபாய். கட்டுப்பாட்டு விலைக்கு பின் அரசாங்கம் கொள்வனவு செய்கின்ற பொழுது நுகர்வோர் மிகை ஏ பரப்பாக இருக்கும். அதனுடைய பெறுமதி 500 ரூபாய். நாங்கள் ஏற்கனவே பார்த்திருக்கின்றோம். இப்போது இந்த நுகர்வோர் மிகையில ஏற்பட்ட மாற்றம் பிசி இழப்பு. அதாவது ஏபிசியில ஏ போக எஞ்சிய பிசியை நுகர்வோர் இழப்பாக காட்டுகின்றோம். அது 1500 ரூபாவாக இருக்கும். 1500 ரூபாய் நுகர்வோர் மிகை இழப்பு ஏற்படும். பாருங்கள் பிள்ளைகள், உற்பத்தியாளர் மிகையை பார்க்கிறோம். கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் சமநிலை விலையில் உற்பத்தியாளர் மிகை டிஇ பரப்பாகும். அதனுடைய பெருமானமும் 2000 ரூபாய். இப்ப நாங்கள் பொருளாதார மிகை என்று கூட்டினோம்னா 4000 ரூபாய். ஏபிசி டிஇ 4000 ரூபாய். ரைட். இப்போது கட்டுப்பாட்டு விலைக்கு பின்னர் அரசாங்கம் அந்த மிகை நிரம்பலை கொள்வனவு செய்வதன் மூலம் குறைந்தபட்ச விலையினை உத்தரவாதப்படுத்துகின்ற போது உற்பத்தியாளர் மிகை BCDEJ பரப்பால் BCJ பரப்பால் அதிகரித்து காணப்படும். அப்ப இப்போ அதன் பெறுமதி 4500 ரூபாய். பாருங்கள் பிள்ளைகள், இந்த BCDEJ டிஇ ஏற்கனவே இருக்கிறது. எனவே இப்போது BCJ பரப்பு அதிகரித்துள்ளது. எனவே பிளஸ், இங்கே இழப்பு அல்ல.
உற்பத்தியாளர் மிகை அதிகரித்துள்ளது பிசிஜே பெறப்பால். இப்ப அந்த பிசிஜே பெறப்பினுடைய பெறுமதி 2500 ரூபாய். அந்த இழப்பின் அதிகரிப்பின் பெறுமதி 2500. சரி, இப்ப அரசாங்க கொள்வனவு செலவை பார்க்கின்றோம் பிள்ளைகள். கட்டுப்பாட்டு விலைக்கு முன்னர் அரசாங்க செலவு காணப்படவில்லை. ஆனால் கட்டுப்பாட்டு விலைக்கு பின் கொள்வனவின் போது அரசின் செலவு, அரசாங்க கொள்வனவு செலவு CEGHKJ பெறப்பாக அமையும். அது அரசின் கொள்வனவு செலவு என்றபடியால் அது மைனஸ், இழப்பாக காட்டப்படுகிறது. அப்ப இப்போது நாங்கள் மாற்றம், இந்த அரசாங்க கொள்வனவு செலவில் ஏற்பட்ட மாற்றத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஆரம்பத்திலே இல்லை, இப்போது இழப்பு. எனவே இழப்பு தான் மாற்றம், அது அப்படியே மாற்றமாக கருதப்படுகிறது. அதாவது CEGHKJ பரப்பு 10,000 ரூபாய் இழப்பாக மாற்றம் என்பதற்குள் காட்டப்படுகிறது. இப்போது நாங்கள் எல்லாவற்றை மாற்றங்களை கூட்டி பார்க்க போகிறோம். மாற்றங்களின் பெறுமதியை பார்க்கின்ற பொழுது என்ன நடைபெற்றிருக்கின்றது? அந்த மாற்றங்களின் பெறுமதி சகவிலையும் மாறி இருக்கிறது, சயவிலையும் மாறி இருக்கிறது. அதை நாங்கள் கூட்டி மொத்தத்தை பார்க்கின்ற பொழுது அது இழப்பாக செல்கின்றதா அல்லது அதிகரிப்பாக செல்கின்றதா என்று பார்த்தால் 2500 ரூபாய் அதிகரிப்பாக இருக்கிறது. ஆரம்பத்திலே மொத்தமாக பார்த்தீங்களாக இருந்தால் 11,500 காட்டப்படும் இழப்பாக. நுகர்வோர் மிகை இழப்பினதும், அதாவது பிசியினதும், அரசாங்க கொள்வனவு செலவாகிய இழப்பு CEGHKJ பரப்பினதும் பெறுமதி 11,500 காட்டப்படும். ஆனால் உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பு 2,500 இருக்கு. எனவே இதுல நாங்கள் பார்த்தால் 2,500 மிகை 11,500 இழப்பு. எனவே தேறிய சமூக நல இழப்பு, தேறிய நல இழப்பு கழிச்சிங்களா இருந்தால் 9,000 என்று வரும். 2,500 இருந்து 11,500 கழிக்க வேண்டும். நுகர்வோர் மிகை, உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பில் இருந்து, பிள்ளைகளே, உற்பத்தியாளர் மிகை அதிகரிப்பில் இருந்து நுகர்வோர் இழப்பு மற்றும் அரசாங்க கொள்வனவு செலவு இழப்புகளின் கூட்டுத்தொகையை கழிக்க வேண்டும். அப்படி கழித்து பார்ப்போமாக இருந்தால் 9,000 ரூபாய் மொத்த சமூக நல இழப்பாக, தேறிய சமூக நல இழப்பு, அதுக்குள்ளே தேறிய சமூக நல இழப்பு தான் குறிக்க வேண்டும். தேறிய சமூக நல இழப்பு CEGHK பரப்பாகிய 9,000 ரூபாய். இது அட்டவணை ஊடாக நாங்கள் காட்டலாம். இந்த அட்டவணையிலையும் பாருங்கள் பிள்ளைகள், பிசிஜே உற்பத்தியாளர் மிகையில இருந்து நுகர்வோர் இழப்பாகிய பிசி மற்றும் அரசாங்க கொள்வனவு செலவு இழப்பாகிய CEGHKJ பரப்புகளின் கூட்டுத்தொகையை தான் கழித்து பார்க்கணும். விளங்குதா பிள்ளைகள்? இந்த இடத்திலே நாங்கள் அரசாங்கம் கொள்வனவு செய்வதன் மூலம் குறைந்தபட்ச விலையினை உத்தரவாதப்படுத்திக் கொள்கின்ற பொழுது உற்பத்தியாளர் நலன் பாதுகாக்கப்படுகின்றது. இருப்பினும் மொத்தமாக பொருளாதாரத்திலே சமூக நல இழப்பு ஒன்று ஏற்படும். அப்ப இந்த விடயத்தை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இதுல நாங்கள் இந்த கொள்வனவு செய்வதன் மூலம் நாங்கள் ஏற்படுத்தக்கூடிய நல இழப்பு மற்றும் உற்பத்தியாளர் நன்மை அதிகரிப்பு என்பதை நாங்கள் பார்க்கலாம்.